ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் டைம் ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த உலகத்தோட ஹிஸ்ட்ரியிலே இருந்த ஒரு மோஸ்ட் ஷாக்கிங், அது மட்டும் இல்லாமல் அன்சால்வ்ட் ஆன ஒரு மிஸ்ட்ரியை பற்றி தான் பேச போகிறோம். அதுதான் மலேசியா ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் MH370. 2014 நடந்த இந்த இன்சிடென்ட் இப்படி ஒரு மாடர்ன் ஃப்ளைட், ரேடர், சேட்டலைட், GPS இது எல்லாமே இருந்துமே ட்ரெக் ஆகாமல் மறைஞ்சு போயிடுச்சு. இந்த மிஸ்ட்ரியை பற்றி தான் நாம் இன்னைக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். MH370ன்னு சொல்லப்படுற இந்த விமானம் ரொம்பவே சேஃபான, அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த விமானமாக தான் இருந்திருக்கு. மார்ச் 8ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு இந்த விமானம் கோலாலம்பூர்லேருந்து பெய்ஜிங்க்கு போக ரெடியாகி இருந்திருக்கு. அந்த தினத்தில் அந்த ஃப்ளைட்குள்ள 239 பேசஞ்சர்ஸ் அதோட க்ரூவும் இருந்திருக்காங்க. அதில் இருந்த பேசஞ்சர்ஸ் மொத்தமாக பார்த்தோன்னா 14 வெவ்வேறு நாடுகள்லேருந்து வந்தவங்களா இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளைட் மிட் நைட்டில் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த டைமில் எல்லாமே ரொம்பவே நார்மலாக தான் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா 38 நிமிடங்கள் கழிச்சு சடனாக அந்த ஃப்ளைட் டிஸப்பியர் ஆகுது. ரேடர்லேருந்து அதோட சிக்னலும் கட் ஆயிடுது. ATC ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் மலேசியாவில் இருந்து வியட்நாமுக்கு ஹேண்ட் ஓவர் ஆகுற நேரத்தில் அங்கே அந்த ஃப்ளைட்குள்ளே லாஸ்ட்டாக கேட்ட வாய்ஸ் குட் நைட் மலேசியன் 370. இது தான் அங்கிருந்த எல்லாருமே கேட்ட லாஸ்ட் வாய்ஸ் ஆகிக்குது. அதுக்கப்புறமா இந்த ஃப்ளைட்டோட கம்யூனிகேஷன் டிவைசஸ் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அது யாரோ மெனுவலாக டேர்ன் ஆஃப் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் ஏன் அதை யார் டேர்ன் ஆஃப் பண்ணாங்கன்னு விஷயம் இன்னுமே தெரியல. இப்போ இந்த ஃப்ளைட் டிஸப்பியர் ஆனதுக்கு அப்புறமா சேட்டலைட் கம்பெனியான இன்மர்சட்க்கு ஒரு மேஜர் க்ளூ கிடைச்சிருக்கு. இந்த பிளேன்ல இருந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் 7 தடவை சேட்டலைட்டுக்கு பிங் அனுப்பி இருந்துச்சாம். அதனால இன்மர்சட் என்ன கால்குலேட் பண்றாங்கன்னா, ஒன்னில் இந்த ஃப்ளைட் நார்த்ல இருந்து கசக்ஸ்தான் சைடுக்கு போயிருக்கணும், இல்லைனா சவுத்ல இருந்து இந்தியன் ஓஷன் சைடுக்கு போயிருக்கணும்னு சொல்லி கால்குலேட் பண்ணாங்க. ஆனால் ஃபைனலி எக்ஸ்பர்ட் பிலீவ் பண்ற விஷயம் என்னன்னா, இந்த ஃப்ளைட் சவுத் சைடாக தான் போயிருக்குன்னு சொல்லி. ஆனால் ஏன் இந்த ரீசனை பிலீவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி இன்னுமே யாருக்குமே புரியலை. அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனும் அவங்க கொடுத்ததில்லை. ஸோ இது ஸ்டில் ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளைட் காணாமல் போனதுக்கு பின்னால் இருக்கிற சில தியரிஸை நாம் இப்போ பார்க்கலாம். முதலாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃப்ளைட்டோட பைலட் சூசைட் பண்ணியிருக்கலாம்னு சொல்லப்பட்ட தியரி. சில எக்ஸ்பர்ட் என்ன நம்புகிறாங்கன்னா, இந்த ஃப்ளைட்டோட கேப்டனான ஜஹாரி சூசைட் பிளான் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி. அவரோட சூசைடுக்கு பின்னால் இருக்கிற காரணம் அவரோட பர்சனல் லைஃப் ப்ராப்ளம்ஸாக இருக்கிறன்னு நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளைட் மெனுவலி திசை திருப்பப்பட்டிருக்கு. இதோட கம்யூனிகேஷனும் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. அதோட இந்த ஃப்ளைட்டில் இருக்கிற எரிபொருள் காலியாகிற வரக்காட்டியும் இந்த ஃப்ளைட் பறந்துருக்கிறதாவும் சொல்லப்படுது. ரெண்டாவது தேதி பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. டெரரிஸ்ட் இந்த ஃப்ளைட்டை அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறமா இதை ஒரு சீக்ரெட்டான இடத்துல லேண்ட் பண்ணியிருக்கலாம்னு சொல்லப்படுது. பட் இதுக்கான எந்த எவிடன்ஸுமே கிடைக்கப்படலை. அதுக்கப்புறமா டெக்னிக்கல் ஃபெயிலியர் தியரி இருக்கலாம்னு நம்புகிறாங்க. சடன் ஃபயர் இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவால் இந்த ஃப்ளைட் காணாமல் போயிருக்கலாம்னு நம்பப்படுது. ஆனால் இதுக்கான ரேடர் ட்ரேஸ் எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறமா US மிலிட்டரியால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்குமானும் ஒரு தியரி இருக்குது. அதாவது இது ஒரு வைல்ட் கான்ஸ்பிரன்சி தியரியாக இருக்குது. MH370ன்னு சொல்லப்படுற இந்த ஃப்ளைட் தற்செயலா யூஎஸோட டியகோ கார்ஷியான்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல லேண்ட் ஆகி இருக்கலாம்னு சொல்லப்படுது. அதனால அவங்க இதை சுட்டு வீழ்த்திருக்கலாம்னு நம்பப்படுது. பட் எகைன் இதுக்கான எந்த ப்ரூஃபுமே இல்லை. ஸோ நான் இப்போ சொன்ன எல்லா தியரிஸ்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கு. எந்த தியரிஸ் எடுத்துக்கொண்டாலும் அதுக்கான ஒரு சொலிட் ப்ரூஃபும் இல்லை. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸாக மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு 2015 இந்தியன் ஓஷன் கோஸ்ட் கிட்ட ரீயூனியன் சொல்லக்கூடிய ஐலாண்ட்ல ஒரு விங் பார்ட் கிடைச்சிருக்கு. இந்த விங் பார்ட் MH370ன்னு சொல்லக்கூடிய இந்த விமானத்தோட இருக்குமான்னு சொல்லி அங்குள்ள சயின்டிஸ்ட் எல்லாம் அதை பத்தி ரிசர்ச் பண்றாங்க. அதுக்கப்புறமா மடகஸ்கார், மொசம்பிக் இது போன்ற இன்னும் சில இடங்கள்லயும் இந்த ஃப்ளைட்டோட சில பார்ட்ஸ் கிடைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் பார்த்த சயின்டிஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது MH370 ஃப்ளைட்டோட பார்ட்ஸா தான் இருக்குன்னு சொல்லி அவங்க அதை கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இவங்களுக்கு கிடைச்ச இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு இந்த ஃப்ளைட் சவுத்தர்ன் இந்தியன் ஓஷன்ல தான் கிராஷ் ஆகியிருக்கலாம்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. பட் என்ன நடந்துச்சு, யார் இதுக்கு பொறுப்பானவர், இதெல்லாம் இன்னுமே தெரியாத ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்கு. இந்த MH370ன்னு சொல்லக்கூடிய விமானத்தோட மிஸ்ட்ரி இப்போ வர காட்டியுமே
யாராலுமே தீர்க்கப்படாத ஒரு ஸ்டோரியாக தான் இருக்குது. இந்த மாடர்ன் வேர்ல்டில் இப்படி ஒரு ஃப்ளைட் டிசப்பியர் ஆகுறதுன்னு சொல்லப்பட்டது யாராலையுமே நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இந்த ஃப்ளைட்டில் என்ன தான் நடந்துச்சு, இதில் இருந்த பேசஞ்சர்ஸ், க்ரூ இவங்கெல்லாம் எங்கே தான் போனாங்க, இதெல்லாம் இன்னைக்கு வர காட்டுமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மாஸ் தமிழ் வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.